எபிசோட் 105 மணலின் பாடம். விஜயநகர அரசரின் அரண்மனையில் ஒரு நாள் அரசவை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நாளில் பல அறிஞர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள் மற்றும் அமைச்சர்கள் கூடிச் சிறப்பான விவாதங்களில் ஈடுபட்டிருந்தனர். அரசர் கிருஷ்ணதேவராயர் அங்கிருந்தவர்களை நோக்கி, இந்த உலகம் புதிர்களால் நிறைந்திருக்கிறது. அவற்றில் சில எளிதில் புரிந்து கொள்ளலாம், ஆனால் சில விஷயங்கள் ஆழமான தியானத்தாலும் கூட எளிதில் விளங்காது. உங்களுக்கு ஒரு கேள்வி, மணல் எதனால் ஆனது? அதில் என்ன அற்புதம் இருக்கிறது என்று கேட்டார். அரசரின் கேள்வியை கேட்ட பலரும் பதில் சொல்லத் தொடங்கினர். மணல் கற்களிலிருந்து உருவாகிறது, அது மிகச் சிறிய துண்டுகளாக உடைந்து மணலாக மாறுகிறது என்றார் ஒரு பண்டிதர். ஆமாம், ஆனால் மணலில் ஒரு தனி அழகு இருக்கிறது. அது எப்போதும் நம் விரல்களுக்கு இடையில் ஒழுகிச் செல்லும் என்றார் மற்றொரு அறிஞர். அது வெறும் தூசியாகத்தான் இருக்கிறதே, அதில் என்ன பெரிய விஷயம் என்று ஒரு அமைச்சர் சொல்ல அனைவரும் சிரித்தனர். இந்த விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்க அரசர் தங்களின் புன்னகையுடன், இதற்கு தெளிவான விளக்கம் தேவை. தெனாலிராமா, நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். தெனாலிராமன் புன்னகையுடன் எழுந்து, மன்னர் மகா பிரகாசம், மணலின் அற்புதத்தை புரிந்துகொள்ள ஒரு சிறிய விளக்கம் உங்களுக்கு தருகிறேன் என்றார். அவரது உத்தமமான விளக்கத்திற்காக அனைவரும் ஆர்வமாக கவனம் செலுத்தினர். மணலின் அற்புதம். மணல் என்பது வெறும் கற்கள் சிதறி ஆன ஒன்றல்ல. அது புவியின் பரிணாம மாற்றத்தின் ஒரு அற்புத உதாரணம். கடலின் அலைகள் பாறைகளை அடித்து மெல்ல மெல்ல நுண்துகள்களாக மாற்றுகின்றன. காலச்சுழற்சியில் இந்த மணல் ஒரு மந்திர சக்தியைப் போல் செயல்படுகிறது என்றார் தெனாலிராமன். அரசர் ஆச்சரியத்துடன், மந்திர சக்தி? அதை விளக்க முடியுமா என்று கேட்டார். தெனாலிராமன் தனது சிந்தனையை வெளிப்படுத்த தொடங்கினார். மணல் எங்கு இருந்தாலும் அது ஒரு தனித்தன்மையை கொண்டிருக்கும். அது வெப்பத்தை எளிதில் எடுத்துக்கொள்கிறது, ஆனால் அதையே நேரமாகி மெதுவாக வெளியிடுகிறது. அதனால் பகலில் வெப்பமாக இருந்தாலும் இரவில் அது குளிர்ச்சியாக மாறிவிடும். இதை பயன்படுத்தி நாங்கள் வீடுகளைச் சுமூகமாக வைத்திருக்கலாம். மேலும் மணல் எப்போதும் நம் விரல்களுக்கு இடையே ஒழுகும். அதை இறுக்கிப் பிடிக்க முயன்றால் அது விரைவாக நம்மை விட்டு வெளியேறிவிடும். இதுதான் வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடம். நம்மால் எந்த விஷயத்தையும் கட்டாயமாக கட்டுப்படுத்த முடியாது. நாம் அதை சுதந்திரமாக விட்டுவிடும்போதுதான் அது நம்மிடம் நிலையாக இருக்கும். அரசர் இதை கேட்டவுடன் ஆச்சரியத்துடன், நீ சொல்லும் வார்த்தைகள் உண்மையில் ஆழமான அர்த்தம் கொண்டவை என்றார். தெனாலியின் பதில். அந்த சமயத்தில் ஒருவர் கேள்வி எழுப்பினார், ஆனால் தெனாலிராமா, இது எவ்வளவு முக்கியமான ஒன்று. மணல் எதிலும் உதவாது, அதனால் நாம் அதை முக்கியமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் அல்லவா? தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார், நல்ல கேள்வி. ஆனால் நீங்கள் நினைப்பதை விட மணல் மிகச் சிறப்பானது. இதை உணர ஒரு சிறிய உதாரணம் சொல்லுகிறேன். அவர் அருகிலிருந்த பானையை எடுத்துக்கொண்டு, இந்த பானை எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அமைச்சர்கள் ஒரே வார்த்தையில், வலுவானது என்றனர். ஆமாம், ஆனால் இது எதனால் ஆனது? மண். மண்ணை எவ்வாறு பலமாக்கினோம்? அதை கரைக்க, வடிவமைக்க மற்றும் தீயில் எரிக்க. அப்படியானால் மணல் தேவையற்றதா? அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் அமைதியாகிப் போனார்கள். அவர்கள் புரிந்து கொண்டனர், மணல் வெறும் சிறிய துகள் அல்ல, அது பல வலுவான பொருட்களின் அடிப்படை. தெனாலிராமன் தனது முடிவில், இந்த உலகில் எதையும் அவமதிக்கக் கூடாது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நாம் சரியாக புரிந்து கொண்டால் அதிலிருந்து நம்மை மேம்படுத்தும் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்றார். அரசர் கிருஷ்ணதேவராயர் மகிழ்ச்சியடைந்து, நீ கூறிய பாடம் எல்லோருக்கும் முக்கியமானது. நம் வாழ்க்கையில் நாம் என்னை கண்டாலும் அது ஒரு அர்த்தத்துடனே இருக்கும். நம்மால் அதை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். அரண்மனை முழுவதும் கைதட்டல் எதிரொலிக்க தெனாலிராமன் மகிழ்ச்சியுடன் புன்னகையுடன் அமர்ந்தார்.